இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே. வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே. மேல் வீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. மேல் வீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. ஊற்றிடும் ஊற்றிடும் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. ஊற்றிடும் ஊற்றிடும் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். புது புது பாஷைகள் நாங்கள் இன்று பேசணும். பரலோகம் திறப்பதை அனுதினமும் பார்க்கணும். புது புது பாஷைகள் நாங்கள் இன்று பேசணும். பரலோகம் திறப்பதை அனுதினமும் பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே. வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பனும். அசைவுகள் உண்டாகி அறுவடைகள் பெருகனும். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பனும். அசைவுகள் உண்டாகி எழுப்புடைகள் பெருகனும். எழும்பனும் எழும்பனும் சேனைகளாய் எழும்பனுமே. எழும்பனும் எழும்பனும் சேனைகளாய் எழும்பனுமே. பரவனும் பரவனும் எழுப்புதல் பரவனும். நிரப்பனும் நிரப்பனும் சபைகள் எல்லாம் நிரப்பனும். பரவனும் பரவனும் எழுப்புதல் தீ பரவனும். நிரப்பனும் நிரப்பனும் சபைகள் எல்லாம் நிரப்பனும். நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியாலே நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடுமே. நிரப்பிடும் 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 உம் ஆவியாலே நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடுமே. மேல் வீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. மேல் வீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. ஊற்றிடும் ஊற்றிடும் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. ஊற்றிடும் ஊற்றிடும்
அபிஷேகத்தை ஊற்றிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். வரங்களால் நிரப்பிடும் உம் பலத்தினாலே நிரப்பிடுமே. வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே. புது புது பாஷைகள் நாங்கள் இன்று பேசணும். பரலோகம் திறந்ததை அனுதினமும் பார்க்கணும். புது புது பாஷைகள் நாங்கள் இன்று பேசணும். பரலோகம் திறப்பதை அனுதினமும் பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பனும். அசைவுகள் உண்டாகி அறுவடைகள் பெருகனும். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பனும். அசைவுகள் உண்டாகி எழுப்புதல் பரவனும். பரவனும் பரவனும் எழுப்புதல் பரவனுமே. பரவனும் பரவனும் எழுப்புதல் பரவனுமே. நிரம்பனும் நிரம்பனும் சபைகள் எல்லாம் நிரம்பனும். நிரம்பனும் நிரம்பனும் சபைகள் எல்லாம் நிரம்பனும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். எல்லாரும் சொல்லுவோம். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். எஸ் லார்ட், உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நிறையத்தக்கதாய், தேவ பிரசன்னம் எங்கள் மீது இறங்கத்தக்கதாய், உம்முடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதோ ராஜா உம்முடைய மகிமையினாலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நினைக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே, தினம் எங்களை காக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நீர் வழி நடத்துகிற ராஜாதி ராஜாவாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திட்டங்கள் வேண்டாம், எங்களுடைய எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற மாட்டோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. பயமுள்ள ஆவி எங்களுக்கு கொடுக்காதபடி ஆண்டவரே, பலமும் தெளிந்த புத்தியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் பயந்து வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரை தைரியத்தை கொடுக்கிறவர், தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நீ நடத்துகிற ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுகிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கர்த்தராய், எங்களுக்கு திட்டமிடுகிறவராய், எங்களுக்கு ஆண்டவரே எங்களை பிரயோஜனப்படுத்துகிறவராய் நீ இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம்.
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிவீர்.
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலவரத்தில் இருந்தாலும், நம் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் மாறாதவராயிருந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். இதுவரை நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். ஓ, எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாம் நன்றி இல்லாமல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீ ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தர் புதிய வழிகளை திறப்பார். புதிய ஆலோசனைகளையும் புதிய திட்டங்களையும் புதிய தீர்மானங்களையும் உனக்கென்று ஆயத்தி வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் இன்றையிலிருந்து தேவன் தொடக்க துவங்க அவர் நல்லவராயிருக்கிறார். புது ஆலோசனையினால் உன்னை நடத்துவார். அவர்தான் திட்டமிடுகிறவர், அவர்தான் வழி நடத்துகிறவர். நாம் எத்தனை காரியங்கள் பிளான் பண்ணினாலும் அத்தனை காரியங்கள் தோல்வியாய் போகிறோம். அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் இருப்பாரானார். என் ராஜாதி ராஜா, நீ செய்கிற காரியங்களில் கர்த்தர் இருப்பாரானார். நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் என் தேவன் நமக்கு அதிகமாய் செய்ய அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். என் தாய் உருவாகும் முன்னுமே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் ஒருபோதும் நம்மை மறவாத தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். அவர் நல்ல தேவன். அவருக்கு மகிமை செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நினைத்து இம்மட்டும் நடத்தின தேவன். நம் சுய பலனோ, நம்முடைய வருமானமோ, நம்முடைய திறமையோ நம்மை நடத்தவில்லை. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இம்மட்டும் நடத்தின எபினேசர் அவர் இனியும் நடத்த நல்லவராயிருக்கிறார். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே
குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் எங்களை அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி ஆண்டவரே நன்றி சொல்லுவோம். நீ செய்த நன்மைக்கு அளவே இல்லை, நீங்க செய்ய போகிற நன்மைக்கு அளவே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதே உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட ஆசீர்வாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இப்போது பேச போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீரே பெரியவர், எல்லாவற்றுக்கும் மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் இயேசு ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. உமக்கே மகிமை மகிமை ஆண்டவரே, உமக்கே செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபைக்கு லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். காலை ஆராதனைப்பு கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்கள் கருவிகள் எல்லாவற்றையும் கருத்தை மறைத்து கொள்ளும். அப்படியே மறைத்து விலைக்கு நீங்கள் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மீண்டுமா இந்த காலையில் நாம் தொடர்ந்து யோசுவாவுடைய சப்ஜெக்டை தான் பேசுகிறோம். இப்போது யோசுவா 7ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் யோசுவாவுடைய பயணங்களை நாம் பார்க்கிறோம். இப்போது யோசுவா 7ஆம் அதிகாரம். யோசுவா 1ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை ரொம்ப ஸ்லோமாய் அந்த அதிகாரம் போவதை நாம் பார்க்கலாம். ஆனால் திடீரென்று நாம் 7ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது ஒரு புதிய காரியத்தை படிப்பது போல் இருக்கும், வேறு விதமாக இருக்கும். ஆனால் 1லிருந்து 6 ஒரு எந்த விதமான தடங்கள் இல்லாதபடி அந்த அதிகாரம் போவதை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் 3 வார்த்தைகள் கர்த்தரின் பார்வையில் குற்றங்கள் என்பதை பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் 3 காரியங்கள் கர்த்தரின் பார்வையிலே குற்றங்கள். முதலாவது சின், பாவம். 2வது அக்கிரமம், இனிக்விட்டி. 3வது மீறுதல், டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த 3 காரியமும் அநேக இடத்துல பழைய ஏற்பாட்டிலே வருவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையிலே அது குற்றங்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போது யோசுவா 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி 26 வரைக்கும் நாம் எல்லா வசனங்களும் நாம் படிக்க முடியாது. இங்கும் அங்குமாக சில வசனங்களை நாம் எடுத்து இது என்ன இந்த அதிகாரத்தில் என்பதை நாம் இந்த காலையிலே நாம் பார்க்கலாம். இங்கு முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது 7ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர், தமிழ் இஸ்ரவேல் புத்திரர் ஆரம்பிக்கிறது. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, ஆங்கில பைபிளில் நாம் வாசிக்கும் போது அங்கு பட் இஸ்ரேல் என்ன ஆரம்பிக்கும். பட் என்று சொன்னால் ஆனால். ஆனால் என்று வரும்போது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. பட்னா ஆனால். இது வரைக்கும் 6 அதிகாரங்கள் எந்த விதமான தடங்கள் எல்லாம் போகுது. இப்போது 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது யோசுவா புத்தல் பார்க்குறோம். பட் இஸ்ரேல், ஆனால் இஸ்ரவேல் என்ன நடக்கிறது என்பதான் இந்த காலையில் நாம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராவுடைய குமார் ஆகிய சப்தியின் மகன் காமிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திர மேல் கர்த்தருக்கு கோபம் உண்டானது. முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது அங்கே பார்க்குறோம், அதில் ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்குறோம். ஆகான், ஆங்கிலத்தில் ஏகன். என்ன செய்யறான்? இந்த ஆகானை நாம் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் போது ஆண்டு சொல்கிறார், நீங்கள் எரிகோக்குள்ளே போகும்போது எரிகோக்குள் இருக்கிற அங்கே இருக்கிற பொன், வெள்ளி, சில முக்கியமான பொருள் எடுக்கக்கூடாது, அது கர்த்தருடைய பொக்கிஷத்தில் வந்து சேர வேண்டும் சொல்லும் போது, அப்போது எல்லா ஜனங்களும் தேவன் சொன்ன வண்ணமாக அவங்க கடந்து போனதை நாம் பார்த்தோம். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் இது குறித்து அதிகமாக நாம் படிக்கலை. இப்போ 7ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். இப்போது ஆகான் என்று ஒருத்தன் என்ன செய்கிறான்? சாபத்தீடானதை சிலதை எடுத்துக்கொண்டான். அவன் எடுத்துக்கொண்டபடினாலே கர்த்தருக்கு இஸ்ரவேல்
புத்திரன் மேல் கர்த்தர் கோபம் உண்டாயிரு. ஒருத்தன் செய்த தவறு பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தருக்கு கோபம் உண்டாது வாசிக்கிறோம். குறிப்பாக நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொரு கீழ்ப்படியாமையும் தீங்கு விளைவிக்கும். நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்வோமானால் அதற்கான விளைவை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னொரு முக்கியமான காரியம், ஒவ்வொரு விசுவாசியின் செயலும் நல்லது அல்லது கெட்டது அவை முழு குழுவையும் சபையும் பாதிக்கின்றன. ஒரு திருச்சபையில் வராங்க ஒருத்தர் விசுவாசிங்க, அந்த திருச்சபையில் வருகிற விசுவாசிகள் அவர்கள் செய்கிற நல்லதும் சபைக்கு பாதிப்பை உண்டாக்கும், அவர்கள் செய்கிற கெட்டதும் சபைக்கு அது பாதிப்பை உண்டாக்கும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் தேவனுடைய விருப்பத்துக்கு வெளியே ஒரு நபர் செய்யக்கூடிய சேதத்தை குறைத்து நாம் மதிப்பிடக்கூடாது. ஆண்டோடைய சபைக்கு வெளியில் யாராவது ஒருத்தர் தவறு செய்வாரானால் அந்த தவறை சாதாரண தவறு என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல் அதை குறைவாய் நாம் மதிப்பிடாமல் தேவனுக்கு சித்தமில்லாமல் பிரியமில்லாத இந்த செயலானது தேவனுடைய பார்வையில் அது கோபத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்போது யோசுவாவை நாம் பார்க்கும்போது அதில் முன்பு நாம் சொன்னவனமாக 6ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 17 நீங்கள் 19 வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது, ஆனாலும் இந்த பட்டணத்தில் நீங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பட்டணத்தில் இதில் உள்ள யாவையும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். நான் அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளும் அவளுடைய வீட்டாரும் வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் உயிரோடு இருக்க கடவுள் கர்த்தர் சொன்னான். அந்த எரிகோவிலே ராகாப் என்ற ஒரு பெண் மட்டும் 2 ஒற்றர்களை இஸ்ரவேல் ஒற்றரை அவர் காப்பாற்றபடினால் அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கு எந்த விதமான சேதத்தை உண்டு பண்ண வேண்டாம். ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற சாபத்தீடாக இருக்கிற வெள்ளியும் பொன்னியும் இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்களும் நீங்கள் எடுத்து வர வேண்டாம், அது கர்த்தருடைய பொக்கிஷத்தில் வந்து சேர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்காமல் இந்த ஆகான் அவன் தவறு செய்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். அடுத்து 2ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கு உள்ள பெத்தாலியன் சமீபத்தில் இருக்க ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றார். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்தார்கள். எப்படி எரிகோக்குள்ள போகும்போது 2 ஆட்களை அனுப்பி அவர்களை வேவு பார்த்தார்களோ அதே போல யோசுவா என்ன செய்கிறார்? இப்போது அடுத்த பட்டணம் ஆயி என்று சொல்லப்படும் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ள 2 பேர் அனுப்புகிறான், ஸ்பை ஓட்டர்கள். அந்த ஆட்களை அனுப்பி அந்த தேசம் எந்த விதமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்த்து விட்டு வரும்படியாக அவன் அனுப்புகிறான். போய் வந்த என்ன சொல்றாங்க அந்த ஆட்கள்? 3ஆம் வசனம் சொல்கிறது, அது ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன பட்டணம், நாம் எல்லாரும் போய் அங்கு யுத்தம் செய்ய வேண்டாம், நம்ம ஆட்களில் இருக்கிற ஒரு 2000-3000 பேர் புறப்பட்டு போனால் போதும், நாம் அதை சுலபமாய் நாம் பிடித்து கொள்ளலாம் சொன்னாங்க. போய் வந்து 2 பேர் சொன்னாங்க. அப்போது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே என்ன செய்தான்? இந்த யோசுவா நம்பி அந்த ஆயி பட்டணத்துக்கு ஏறக்குறைய ஒரு 3000 பேர் அனுப்புகிறான், யுத்தத்துக்கு அனுப்புகிறான். இதுவரைக்கும் யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவன் சொன்னது தான் செய்கிறான். நம்முடைய மாமிச கண்களிலே வெற்றி தரும் என்று நாம் நினைப்போமானால் அது நிச்சயமாக நமக்கு வெற்றி தராது. ஜனங்கள் அங்கே வந்து சொன்ன ஆட்கள் சொல்கிறாங்க அது சிறிய பட்டணம் தான், அது சீக்கிரமாக நாம் ஜெயிக்கலாம் சொல்லும்போது ஜனங்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அப்போது ஏறக்குறைய 3000 பேர் அனுப்புகிறான். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 30,000 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலிலே வெளியே தூக்கி செறிவம் விட்டவர்களை துரத்தி மலையில் இறங்குற அவர்களை வெட்டினார்கள். ஜனங்கள் இருதயம் கரைந்து தண்ணீரற்றதாய் போயிற்று. இப்போ ஆயி என்ன செய்தாங்க? அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் என்ன செய்தாங்க? ஏறக்குறைய அவங்க 30,000 பேர் என்ன செய்தாங்க? வெட்டி போட்டார்கள். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது அதில் என்ன பார்க்குறோம்? அதிலே 36 பேர் என்ன செய்தாங்க? அவங்க
வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேலிலே போன அந்த 3000 பேரில் 36 இஸ்ரவேலில் இறந்தார்கள். 36 பேர் இறந்தனாலே 36 பெண்கள் விதவையானார்கள். 36 பேர் இறந்தனாலே 36 குடும்பத்தின் பிள்ளைகள் அனாதை ஆனார்கள். ஒருத்தன் செய்த தவறு நிமித்தமாக நடந்த காரியத்தை பார்க்கணும். அப்போது 6ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் முப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக தரையில முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதி போட்டு கொண்டு கிடந்தார்கள். அவர் யோசுவா என்ன செய்த, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தரையில முகங்குப்புற விழுந்து தன் தலையிலே புழுதி போட்டு கொண்டான். யோசுவா என்ன செய்திருக்கணும்? தோல்விக்கு முன்னே ஜெபித்திருக்கணும். தோல்விக்கு பின்னே அல்ல. நம்மளோட வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணணும். தோல்வி வந்த பிறகு ஜெபிப்பது பிரயோஜனமற்றது. ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா ஜெபிக்கிறான். ஆண்டவர் பேசினார், தேவன் சொன்ன வண்ணமாக தான் யோசுவா புறப்பட்டு போனான். ஆனால் இந்த ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பதாக அவன் ஜெபிக்கலை. அப்படி நம்ம வேதத்திலே குறிப்பிடவில்லை. அவங்க ஆட்கள் 2 பேர் சொன்னாங்க, அது சீக்கிரமாக பிடிக்கலாம் என்று சொல்லும் போது அவர்களை நம்பி இராணுவத்தை அனுப்பினான். இப்போது என்ன செய்கிறாங்க, அங்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னதாக அவன் அந்த விழுந்து அழுகிறான். என்ன சொல்றா? 7ஆம் வசனம், யோசுவா, கர்த்தராகி ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரின் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன நித்திரமாக இறந்து விட்டோமானால் நலமா இருக்கும். யோசுவா சொல்ற, ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படியாக நீ எதிரின் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கவா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீர். நாங்கள் யோர்தானின் அந்த கரையிலே செத்திருந்தால் கூட நலமா இருக்கும் என்று யோர்தான் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன நடந்தது என்று தெரியாமல் இப்ப யோசுவா அங்கு தேவனோடு கூட முறையிட காரியங்களை பார்க்கிறோம். நாம் உங்களை கேட்கிற கேள்விதான், ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர்? ஏன் இது நடந்தது? ஏன் தோல்வி வந்தது? ஏன் தோற்று போனோம்? நாம கூட கேட்கிறோம். ஆனால் யோசுவாவுக்கு தெரியாது என்ன நடந்தது என்று தெரியாது. தோல்விக்கு என்ன காரணம் யோசுவாவுக்கு தெரியாது. அடுத்த வசனம் 8-9 வாசிக்கிறோம். நாங்கள் என்ன செய்தோம்? இந்த கானான் தேசத்து ஜனங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாங்க, எங்களை வேரோடு அடித்து போடுவார்கள் என்று அப்போது மீண்டும் யோசுவா புலம்போது அப்போது 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்துக்கிறதுக்கு என்ன என்றார். யோசுவாவுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார், கெட் அப். நாங்கள் இதை வாசிக்கிறோம், எழுந்திரு. சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு ஜெபமும் தூய்மையானதல்ல. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லா ஜெபமும் தூய்மையான ஜெபம் அல்ல. ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் தூய்மையான ஜெபம் அல்ல. யோசுவா கூட ஜெபம் பண்றான், ஆண்டவரே, ஆனால் அது உண்மையான தூய்மையான ஜெபம் அல்ல. நாம் நினைக்கிறோம் ஏதோ ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றோம். எல்லா ஜெபங்களும் தூய்மையான ஜெபங்கள் அல்ல. யோசுவா ஜெபித்த இந்த ஜெபமானது அது தூய்மையான ஜெபம் அல்ல. ஏன் தூய்மையான ஜெபம் அல்ல? ஏன் சொன்னா நடந்தது அவனுக்கு தெரியாது. அப்போது ஆண்டவர் சொல்றா, எழுந்திரு. 11ஆம் வசனம், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவளுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டாலும் களவு செய்தோம், வஞ்சித்தோம், தங்கள் மண் பாண்டங்களுக்குள்ளே வைத்ததும் உண்டோ. அப்போது கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். 1. 2வது, என் உடன்படிக்கை மீறினார்கள். 3. சாபத்தீடானதை கொண்டார்கள். 4. களவு செய்தார்கள். 5. வஞ்சித்தார்கள். 6. எடுத்ததை அவர்கள் மறைத்து வைத்தார்கள், ஒளித்து வைத்தார்கள். அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம்? நாம் மறைத்து வைத்துக் கொள்கிறோம். சில காரியங்களை மறைக்க ஆசைப்படுகிறோம், யாரும் பார்க்கல. ஆனால் ஒன்று மட்டும், நீ ஒளித்து வைத்ததை தேவன் கண்டுபிடிப்பார். என்னதான் ஒளித்து வைத்தாலும், மறைவிடமா இருந்தாலும், மறைவான காரியம் செய்தால் கூட தேவன் அதை கண்டுபிடிப்பான். சில குடும்பத்தில் கணவன் செய்வதை மனைவிக்கு தெரியாது, மனைவி செய்வது கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகள் செய்வது பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் என்ற அந்த தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஓகே, 12ஆம் வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்னதாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானதினாலே நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிர பண்ணாவிட்டால் இனி உங்களோடு கூட இரேன்.
ஆண்டு சொல்றார், நீங்கள் தோற்று போகிற காரியம் என்ன? இஸ்ரவேல் புத்திரரை செய்தாங்க, சாபத்தீடான பொருளை கொண்டு வைத்தாங்க. அந்த பொருளை வைத்ததுனால என்ன செய்தாங்க? நீங்க புறமுது காட்டி நீங்க ஓடி வந்தீங்க என்று அவர் கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள் நடுவில் இருந்தால் ஒரு நாள் ஒருபோது நாம் வெற்றி பெற முடியாது. ஒரு ஆண்டு சொல்றார், இனி உங்களோடு கூட நான் இரேன். ஐ வில் நாட் ரிமைன் வித் யூ எனி லாங்கர். உன்னோடு கூட நான் இருக்க மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டருக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்வோமானால் அப்போது தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். தேவன் நம்மை விலகி போவார். என்னதான் சோம் பண்ணாலும், உபவாசம் எடுத்தாலும், ஆண்டவருக்கு மகனாக மகளாக நான் வாழ்ந்தால் கூட ஒபீடியன்ஸ், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது என்ன செய்வார்? தேவன் நம்மை விட்டு விலகி போவார். ஜபம் என்றால் என்ன? ஜபத்தின் நோக்கம் என் தேவைகளை தேவனுக்கு தெரிவிப்பதல்ல. ஒரு ஜெபம் பண்றோம், நாம் ஜபிக்கிற காரியமே நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரிவிக்கிற காரியம் இல்லை. ஜபத்தின் நோக்கம் என் தேவைகளை தேவனுக்கு தெரிவிப்பதல்ல, உங்கள் வாழ்க்கையை ஆள தேவனுக்கு அழைப்பது. ஜபத்தின் நோக்கம் இல்லை, ஆண்டவர் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீ ஆளும் என்று ஆண்டவருக்கு ஒப்புவிடும். அதனால நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரிவிக்கிற காரியம் அல்ல. ஏதோ ஆச்சரியமான தேவனுக்கு தெரியாத காரியத்தை நாம் ஜபத்தின் மூலமாக நாம் தெரிவிக்கிற காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மீண்டும் ஆண்டு சொல்றார், யோசுவா 13 எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலிலே சாபத்தினானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தினானதை உங்கள் நடுவிலிருந்து விலகாதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்குள் முன்பதாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் சொல்கிறார். அவர் ஆண்டு சொல்றார், இந்த சாபத்தீடான இந்த காரியமெல்லாம் உங்கள் மத்தியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அது உங்களை விட்டு விலகி போக வேண்டும் என்று அப்போது கர்த்தர் சொல்ல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்போது சொல்லிட்டு என்ன சொல்ற கர்த்தர்? அப்போது அங்க இருக்கிற 12 கோத்திரத்தை முன் வர சொல்றான். 12 கோத்திரத்துல ஜனங்க வராங்க. அப்போது 12 கோத்திரத்துல எல்லாம் ஜனங்கள் வரும்போது அதுல 11 கோத்திரத்தை ஆண்டு அனுப்பிவிட்டு யூதா கோத்திரத்தை மட்டும் நிறுத்துகிறான். யூதா கோத்திரத்தை நிறுத்தி அந்த யூதா கோத்திரத்தை குறிப்பாக ஆகான் அவனுடைய குடும்பத்தை நிறுத்துகிறான். ஆகானை நிறுத்தி அப்போது என்ன செய்றாங்க? குடும்பத்தை மட்டும் நிற்க சொன்னால் 18ஆம் வசனத்துக்கு போகலாம். அவன் வீட்டாரை அவன் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேர்னாகிய குமாராகிய சப்திக்கு பிறந்த கர்மீனின் மகன் ஆகானை குறிப்பிட்டான். இப்போது ஆண்டவர் அந்த ஆகானை குறிப்பிட்டான். எக்ஸ்போஸ், அம்பலமானது. நாம் செய்த தவறான காரியங்களை ஒருவேளை ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள் மறைக்கலாம். ஆனால் கூட நிச்சயமாக செய்த தவறுகள் எக்ஸ்போஸ் ஆகும், அது அம்பலமாகும். நமக்கு தேவனை தனியாக உணர்த்துவார். ஆகானை மட்டும், அவன் குடும்பத்தை மட்டும் அழைத்து தனியாக உணர்த்துகிறார். எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கூட அதை உணர்த்தாமல், அதை சொல்லாமல் ஆகானை தனியாய் அழைத்து வாசிக்கிறோம். நாம் எத்தனை பேர் நாம் செய்த தவறை அறிக்கை செய்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற மகனாய் மகள் இருக்க வேண்டும். அதனாலே ஒவ்வொரு பாவமும் என்ன பார்க்கிறோம்? படிப்படியாக தான் வரும். திடீரென்று அந்த நிலைகள் படிப்படியாக பாவம் நமக்குள்ளே வருவதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆகான் சொல்றான், என்ன சொல்றான்? 20ஆம் வசனம். அப்போது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னென்ன பிரகாரமாக செய்தேன். இப்போது ஆகான் ஒத்துக்கொள்றான், மெய்யாகவே நான் பாவம் செய்தேன். இதெல்லாம் இந்த எரிகோவிலே புறப்பட்டு வரும்போது தேவனுக்கு பிடிக்காத, பிரியமில்லாத அந்த சாபத்தினான் இந்த காரியமெல்லாம் நான் செய்தேன் என்று அப்போது ஆகார் அறிக்கை செய்வதை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்றாங்க? அப்போது 21, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனுடைய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பானத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அப்போது அந்த ஆகான் சொல்றான், இப்போது அந்த நேர்த்தியான சால்வை நான் பார்த்தேன். பாவம் படிப்படியாக வரும். எப்படி வரும்? முதல் சொல்ல நான் பார்த்தேன், ரெண்டாவது அவைகளை நான் எடுத்துக்கொண்டேன். முதல்ல பார்த்தா, ரெண்டாவது சொல்ல நான் அவைகளை எடுத்துக்கொண்டேன். மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? அதை நான் பூமிக்குள்ளே நான் புதைத்தேன். முதல்ல பார்த்தான், எடுத்துக்கொண்டான், புதைத்தான். விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படி ஆரம்பத்தில்
ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் பார்த்தார்களோ எடுத்தார்களோ அதே போலதான் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை படிப்படியாக பிசாசு நம்மை பாவத்துக்குள்ளே கொண்டு போவான். உன் வாழ்க்கையிலே மறைத்து வைக்கிற காரியம் உனக்கு அழிவை, தோல்வி, மரணத்தை தான் கொண்டு வரும். 24 வரலாம். அப்போது யோசுவா இஸ்ரவேலோடு கூட சேராக்கின் புதனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியும் சால்வையும் பொன் பாத்திரத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்தையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். இப்போது அவன் ஆகான் செய்த பாவத்தின் நிமித்தமாக என்ன செய்றாங்க? இப்போது ஒருவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் குடும்பமே பாதிக்கிறது. நீங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக உங்கள் குடும்பம் பாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் பாதிக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த 7ஆம் அதிகாரம் நமக்கு நினைவு கூறுகிறது. இப்போ என்ன பார்க்குறோம்? ஆகான் என்ன செய்யறான்? திருடின சால்வை, தங்கம், வெள்ளி, அதுக்கு என்ன செய்யறான்? அவருடைய மகன்கள், மகள்கள், அவன் மாடுகள், கழுதைகள், அவன் கூடார் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆகோர் பள்ளத்தாக்கு போனார்கள். த வேலி ஆஃப் ஆகார் போனாங்க. போய் கடைசியிலே சில வசனங்கள், 2 வசனங்களை பார்க்கலாம். 25 அங்கு யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்னன்னு கேட்கிறான். அப்போ யோசுவா அங்க இருக்க ஆகானை பார்த்து கேட்கிறான், ஆகான் நீர் எங்களை கலங்க பண்ணியது என்ன? ஆகான் என்றால் எபிரேய மொழியிலே ட்ரபிளர், தொந்தரவு செய்பவர். அவன் பேருக்கு தகுந்த வண்ணமாக தான் இருக்கிறான். ஆகான்னு சொல்லும் போது எபிரேய மொழி அர்த்தம் என்ன? தொந்தரவு செய்பவர். அவன் எப்பேர் எப்படி இருந்தோ அதே போலதான் தொந்தரவு செய்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் பேருக்கு தகுந்த வண்ணமாக நாம் வாழாமல் ஆண்டவராய் இருக்கிற இயேசுக்கு பயந்து வாழ்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் வேதம் போதிக்கிறது. என்ன செய்தாங்க? நீ எங்களை கலங்க பண்ணுகிறது என்ன? இந்த கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்போது இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? அவன் மேலே கல் இருந்து அவைகளை அக்னியில சுட்டெரித்து கற்களினாலே மூடினார்கள். இப்போது ஆகானை என்ன செய்தாங்க? எல்லா ஜனங்களும் கல்லெறினாங்க. அவன் மகன், மகன்கள், மகள்கள், ஆடு மாடு எல்லாம் இறந்து போனது. எல்லாவற்றும் என்ன செய்தாங்க? தீயிட்டு குளித்தினாங்க, கல் போட்டு மூடின வசனத்தை வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்தை வாசி முடிக்கலாம். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவையிலே குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தை உக்கரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் மட்டும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. எப்படி அவன் பேர் ஆகான் என்றதோ அதே போல ஆகோர் 2 ஒண்ணுதான். அவன் பேருக்கு தகுந்தவனமாக அந்த பள்ளத்தாக்கு இப்போது என்ன பார்க்கிறோம்? ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று மாறினது. இப்போது கர்த்தருடைய கோபம் தணிந்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் விட்டு வந்தால்தான் அப்போது தேவன் நம் மேலே நாம் பிரியமா இருப்பார். என்னதான் ஆவிக்குரிய மகனாய் மகளாய் இருந்தால் கூட நாம் தேவனுக்கு மறைவாய் உண்மை செய்ய முடியாது. நீ ஒலித்து வைத்ததை தேவன் நிச்சயமாய் கண்டுபிடிப்பார். உண்மையா இருப்போம், உத்தமமா இருப்போம், ஆண்டவருக்கு பயப்படுவோம். பயந்து நாம் இருப்போமான கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ கிருபையாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆமேன். டேக் கேர்.